வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அரவக்குறிச்சியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காண இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் கே செல்வகுமார் அவர்களை ஆதரித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை தம்பி செந்தில்நாதன் அவர்கள் வாக்கு சேகரித்து நம்முடைய ஜனநாயக கூட்டணியுடைய முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போகிறார். என்று சொன்னால் தமிழகத்தில் விடியலை தருகிறேன் என்று சொல்லி விடியா திமுக அரசு 525 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி 5 ஆண்டு காலம் வஞ்சித்திருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு நம்முடைய என்டிஏ கூட்டணி மாண்புமிகு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கூறியது போல 210 தொகுதிகளிலே மகத்தான வெற்றியை பெற்று மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைவது உறுதி. அந்த வகையில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த அந்த பொற்காலம் மீண்டும் திரும்ப வேண்டும். எடப்பாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிட வேண்டும். அதற்கு மத்தியிலே நாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கான நிதிகளை கொடுத்து அண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் கே செல்வகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். அதற்கு நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒன்றுவிட்டு பாடுபட்டு அரவக்குறிச்சி தொகுதி திமுக தான் ஜெயிக்கும் என்ற ஒரு மாய தோற்றத்தை இந்த முறை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொண்டு நம்முடைய அரவக்குறிச்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை IPS அவர்களை உங்களிடத்திலே சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த புண்ணிய பூமியான அரவக்குறிச்சி பூமியினுடைய அற்புதமான நம்முடைய அன்பு சொந்தங்களே, வாக்காளர் பெருமக்களே, ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக நாம் எல்லாம் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் அரவக்குறிச்சியை பொறுத்தவரை இந்த பரமத்தி பிளாக் தமிழகத்தினுடைய வறட்சி பகுதியில முதல் 10 இருக்கக்கூடிய ஒரு வறட்சி பகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் இளங்கோ அவர்கள் இருந்தாலும் கூட எல்லோருமே இங்க செந்தில் பாலாஜியினுடைய ஜெராக்ஸாகத்தான் இருக்கிறாங்க. யாருமே சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் இங்க கிடையாது. கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் பின்னால் கை கட்டி நிற்பதற்காகத்தான் MLA இருக்கிறாங்களோ தவிர ஏழை மக்களுக்கு பணி செய்வதற்காக, ஏழை மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ப்பதற்காக எந்த தொகுதியிலும் MLA-வை நாம பார்க்கல. இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்திற்கு கரூர் தயாராகி கொண்டிருக்கிறது. இன்று காலை ஊட்டியில் பிரச்சாரத்தை முடித்து நேற்று கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் செய்யும் பொழுது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஆனா எதுக்குன்னே செந்தில் பாலாஜி அங்கிருந்து இங்க வந்தார்? இதான் அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி. நான் அவங்ககிட்ட சொல்ற பதிலாம், அண்ணே அவர் கோயம்புத்தூரை காப்பாற்றுறதுக்காக இங்க வரல, கரூரிலே தோற்று விடுவோம் என்று ஓடி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார்கள். எதற்கென்றால் கரூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் நம்முடைய அன்பு அமைச்சர், கரூர் மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் அண்ணன் MR விஜயபாஸ்கரனுடைய களப்பணியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் MLA-வாக செந்தில் பாலாஜி இருந்தாலும் அவர் ஒரு 450 நாள் ஜெயிலில் இருந்த காரணத்தினால அந்த பொறுப்பையும் கூட இவரே தான் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு உறுதியாக கரூர் சட்டமன்ற தொகுதியிலே தோல்வி என்பது தெரிந்து கோயம்புத்தூரின் பக்கம் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில ஒரு மண்ணினுடைய மைந்தராக, ஒரு கட்சியினுடைய ஒரு எளிமையான ஆடம்பரம் இல்லாத ஒரு உறுப்பினராக
மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு உங்களை எல்லாம் நம்பி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய வேட்பாளர் அருமையண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அரவக்குறிச்சி உயர்த்துவதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு இதே தொகுதியில கூட்டணியின் சார்பாக உங்களுடைய வேட்பாளராக நான் போட்டியிட்ட காரணத்தினால எவ்வளவு பிரச்சனைகள் அரவக்குறிச்சியில் இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்தவன் நான். இன்னைக்கு அதை ஒருவரால் தீர்க்க முடியும் என்றால் நிச்சயமாக நம்முடைய சட்டமன்றத்தினுடைய உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய வேட்பாளர் அருமையண்ணன் செல்வகுமார் அவர்கள் அதை நிச்சயமாக தீர்ப்பார் என்கிற முழு நம்பிக்கை. ஐயா, அதை தீர்க்கணும்னா இரண்டு விஷயம் நடக்கும். போன முறை அது நடக்கல. தீர்க்க வேண்டும் என்றால் ஒன்று, இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய செல்வகுமார் என்ன இரட்டையில இங்க வெற்றி பெறணுங்க நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில். மே 4க்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு அமர். அதன் பிறகு மத்தியில மோடி அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இது மூன்றும் நடந்தால்தான் மாற்றம் இங்கே நடக்கும். இந்த மூன்று ஒன்றுமில்லை என்றாலும் கூட மாற்றம் நடக்காது. இந்த முறை மத்தியில் ஆட்சி மோடியை இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அலையை பார்க்கின்றோம். மே 4க்கு பிறகு நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டல் அமரப் போகின்றார் என்பதும் நாம் உறுதியா பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னா, நம்முடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற இந்த மூன்றாவது பக்கத்தை பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இந்த மூன்றும் சேரும் பொழுது நிச்சயமாக மாற்றம் இங்கே நடந்தே தீரும். எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். எதற்காக நான் அதை சொல்றேன்னாங்க, இன்னைக்கு நாம் அரவக்குறிச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் செல்வகுமார் அவர்கள் எப்படிங்க பிரச்சாரம் பண்றாரு? அங்க போய் ஒரு வண்டியை நிறுத்தி பட்டி மாதிரி எதையோ போட்டு பொதுமக்களை ஏமாற்றி பட்டிக்குள் அடைத்து வைத்து பிரச்சாரம் செய்வது பொழுது கூட யாரும் வரக்கூடாது என்பதற்காக ஒரு கேவலமான ஒரு செயலை கரூர் மாவட்டத்தில் ஆரம்பித்திருக்கின்றார். அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து கரூர் மாவட்டத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய பட்டியெல்லாம் ஒரு போட்டோவை எடுத்து தேர்தல் ஆணையர்கிட்ட கொடுத்தார். எதுக்கு பட்டி போடுறாங்க? கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில முதல்ல பட்டி போட முடியுமான்னு பார்த்தாங்க. அங்க பட்டியை போட முடியாது. ஏன்னா வீடுகள்லாம் பக்கத்துல இருக்கு. பட்டி போட முடியாது என்று தெரிந்தவுடன் சோர்ந்து போய்விட்டார். என்ன பட்டியே போட முடியல. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஆசை வார்த்தையும் நம்பி நாம் யாரும் திமுகவின் பின்னால் இந்த முறை செல்வதற்கு தயாராக இல்லை என்பதில் நம்முடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோருமே தெளிவாக இருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? கடந்த 3-4 நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்துருச்சு, டெல்லியில பிஜேபி இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செயல்படுத்தவே விடமாட்டாங்க அப்படின்னு. அருமை சொந்தங்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு பிராந்திய கட்சி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காரணம், ஒரு தூய மனிதர் புரட்சி தலைவர்கள் ஆரம்பித்த ஒரு கட்சி. 77 தேர்தலில் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு பிராந்திய கட்சியும் 6 முறைக்கு மேல ஆண்டது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, 9வது அட்டவணையில புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இந்த மாநிலத்தினுடைய நலனை காப்பதற்காக நமக்கு என்ன ரிசர்வேஷன் இருந்ததோ, இடஒதுக்கீடு இருந்ததோ 69 விழுக்காடு 9வது அட்டவணையில இந்தியாவில் முதலாக கொண்டு போய் சேர்த்தவர். நாம கூட்டணியில ஒன்றாக இருக்கின்றோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்க இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறோம். கூட்டணியில் எல்லோரும் இருக்கின்றோம். ஆனால் இந்த முறை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில நாம் எல்லோரும் ஒத்துழைத்து ஒன்றாக இருக்கின்றோம். காரணம், பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக வீழ்த்தணும், அதிமுகவுக்கு திமுக வீழ்த்தணும், எல்லா கட்சிகளுக்கும் திமுக வீழ்த்தணும். ஒற்றை குறிக்கோள நாம் இங்கு இணைந்திருக்கின்றோம். அதனால இந்த அவதூறு, இந்த பொய்களை எந்த காரணத்திற்கும் கூட நீங்கள் காதிலே வைக்கக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அருமை சொந்தங்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பெரும் பயனாளிகள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றனர். இன்னைக்கு திமுக பொய் பிரச்சாரம், பிஜேபி வந்துச்சுன்னா, இந்த கூட்டணி வந்துச்சுன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி விடுவார். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் முதலாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தாலும் கூட அதை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து இன்னைக்கு அதை 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தி இருக்கின்றோம். 125 நாளாக யாருங்க உயர்த்தி இருக்கிறாங்க? தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க. 25 நாள் உயர்த்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துக்கு மட்டுமே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அம்மா நீங்க நல்லா யோசிக்கணும், பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட மாநிலத்தில் கூட 46,000 கோடி கொடுக்கணும். பீகாருக்கு 32,000 கோடி கொடுத்திருக்கோம். பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் 5 ஆண்டுகள்ல பீகாருக்கு 32,000 கோடி,
தமிழகத்திற்கு 46,000 கோடி. யார் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த போறாங்க? இதைத்தான் தொடர்ந்து 2014 இருந்து சொல்றாங்க. 12 வருஷம் ஆச்சு. இதே பொய்ய திரும்ப திரும்ப கிராமப்புற மக்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் இன்னைக்கு இது 125 நாளிலிருந்து 150 நாளாக உயர்த்த முடியும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இணைந்துதான் இது நடக்கும். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த கூட்டணி என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்கு தடையில்லாம தமிழகத்திற்கு வரணும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். அதற்கு சட்டமன்றத்தில் நம்முடைய அண்ணன் செல்வகுமார் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய, நம்முடைய, என்னுடைய, எல்லோருடைய சட்டமன்ற உறுப்பினராக இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரை அனுப்பி வைக்கும் பொழுது மட்டும்தான் இது நடக்கும். விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது 2021 ஆட்சி கட்டத்திலிருந்து அதிமுக இறங்கிய பொழுது தமிழகத்தில் விவசாய பெருமக்கள் எத்தனை பேருக்கு நம்ம 6,000 ரூபாய் கொடுத்தோங்க? 45,14,000 பேர். சரியான புள்ளி விவரத்தை சொல்லணும் ஐயா. அதிமுக ஆட்சி கட்டத்திலிருந்து இறங்கிய பொழுது 45,14,000 பேருக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம். கரூர் மாவட்டத்தில் மட்டுமே 76,800 விவசாயிகள் 6,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சி காலத்துல எத்தனை விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் நம்ம கொடுக்கிறோங்க? 21,63,000 பேர். அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45 லட்சம் பேர், இன்னைக்கு 21 லட்சம் பேர். 24 லட்சம் பேர் எங்க போனாங்க? எங்க போனாங்க? கூட்டுப்பட்டா திமுக ரிஜெக்டட், டாக்குமெண்ட் பிரச்சனை ரிஜெக்டட், ஒன்றொன்றாக ரிஜெக்ட் பண்ணி 24 லட்சம் விவசாயிகளை பாரத பிரதமர் கொடுக்கக்கூடிய 6,000 ரூபாய் திட்டத்திலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். அதையும் நாம் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய விவசாய சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பளிக்கும் பொழுதுதாங்க ஐயா திரும்ப இந்த 24 லட்சம் பேருக்கு நம்ம கொண்டு வரும். காரணம், விவசாயத்திற்கு எதிரான ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் ஐயா முன்னாடி ஒரு மாட்டை கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா காம்பில் இருந்து பால் வருதா, கொம்பில் இருந்து பால் வருதான்னு கூட தெரியாது. அவர் எப்படி விவசாயத்தை நிர்வகிப்பார்? அவர் எப்படி விவசாய பெருமக்களுக்கு ஒரு வாழ்வுரிமை கொடுப்பார்? தமிழகத்தில் விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் 3 விழுக்காடு இருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயியாக இருக்கக்கூடியவர், ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய வாய்ப்பை தமிழகத்திலான முதலமைச்சராக நீங்க கொடுக்கணும்னா இந்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அண்ணன் அவர்கள் அங்கே முதலமைச்சராக வர முடியும் என்பதிலே நாம் எல்லோரும் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்கள், வெறும் பொய்யாக பேசுகின்றார்கள். வெறும் பொய்யாக மட்டும் நம்முடைய முதலமைச்சர் பேசுறாங்க. கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிக்கிறாங்க. கனிமொழி அக்காவுக்கு கனவுல வர்றதெல்லாம் காலைல மைக்ல வந்து பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டுல சிலிண்டர் பஞ்சத்துல எல்லாம் ரோட்ல நின்று இருக்கிறாங்க. நீங்களே தாய்மார்களே சொல்லுங்க. நீங்க புக் பண்ணீங்கன்னா 25 நாள் கழிச்சு நீங்க புக் பண்ணலாம். ஒரு சிலிண்டர் புக் பண்ணா யாருக்காவது 10 நாளைக்கு மேல சிலிண்டர் வருது, நீங்க கை தூக்குங்க. எல்லோருக்குமே சிலிண்டரை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கூட இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சேர்மன் சென்னையில சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை 45% உயர்ந்திருக்கிறது இந்த வளைகுடா போருக்கு பிறகு. ஸ்ரீலங்கால 40% உயர்ந்திருக்குதுங்க. இந்தியாவில் 1 ரூபாய் கூட பெட்ரோலை உயர்த்தாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அத்தனை பிரச்சனையும் சமாளித்து மக்களோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க டீசலுக்கு 4 ரூபாய் மானியம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி 1 ரூபாய் கூட கொடுக்காம காலம் தாழ்த்தி ஆட்சியினுடைய முடிவுக்கு வந்துவிட்டு நம் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, எங்கேயும் எந்த பிரச்சனை இல்ல. காங்கிரஸ்காரங்க ஒரு 4 நாள் சிலிண்டர் தலையில வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. மக்கள் யாரும் சேரவில்லை என்று சிலிண்டர் இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு கனிமொழி அவர்கள் அவங்க 2 சிலிண்டர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயும் சிலிண்டர் தட்டுப்பாடு யாருக்கும் இல்லை என்பது உறுதி. அது உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே. இந்த நேரத்தில், எலெக்ஷன் நேரத்தில் பொய்யையும் அவதூறையும் பேசுவதற்காக முழு நேர வேலையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இளைஞர்கள் இங்க இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இங்க இருக்கிறீங்க. கரூர்ல உங்களுக்கு தெரியும் 41 பேர் ஒரு கொடூரமான நிகழ்வுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்த பொழுது 41 பேர் அந்த கொடூரமான நிகழ்வுல அவங்க கொல்லப்பட்டார். பாவம், நாங்க எல்லோருமே அவங்களுக்காக வருத்தப்பட்டோம், மருத்துவமனைக்கு ஓடணும். ஆனா இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டது யார்?
இதே சைலண்டா எதை எதிர்பார்க்காம மருத்துவமனைக்கு போய் உதவி செய்தது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா விளம்பரம் தேடி முதல் ஆளாக ஆம்புலன்ஸ்ல வந்தது யாரு, மருத்துவமனைக்கு போனது யாரு? இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டவுடன் திரு செந்தில் பாலாஜி அவங்க கேட்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, விஜயபாஸ்கரை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து போறோம். அதனால திரு விஜயபாஸ்கரனை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார், கூப்பிடுங்க, நான் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா வந்து எப்ப நான் வந்தேன், என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் செருப்பு அப்பதான் பறக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறது சிபிஐ காரங்க நீங்க கண்டுபிடிங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. யாரும் அவ்வளவு எளிதாக தொகுதியை மாறி எல்லாம் போக மாட்டாங்க. எல்லோருக்குமே பிரச்சனை, கரூர்ல பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். நெருக்கி விட்டார்கள் இந்த பகுதியில் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக கடினமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை நம்ம கரூர் தொகுதியில 4 இடத்திலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார். அரவக்குறிச்சியில, கிருஷ்ணாயபுரத்துல, குளித்தலையில, கரூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் இந்த நேரத்தில் மிக தெளிவாக ஒற்றை கருத்தில் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு நமக்கு திமுக வேண்டாம் என்ற முடிவு. நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு நான் தனியாக 79 தொகுதியில பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கிறேன். எல்லோரையும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தொண்டர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. ஏழைகளுக்கான வீடு திட்டம் தமிழகத்தில் திமுக அதை நிறுத்தி வச்சிருக்கிறார். அதை கொண்டு வருவது நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து முழுமையாக களத்தில் பணி செய்து அரவக்குறிச்சியில அண்ணன் செல்வகுமார் அவர்கள் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இங்கே உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். இங்க தாய்மார்கள் இருக்கிறீங்கம்மா, இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியை பாருங்க. 5 வருஷத்துலங்கம்மா தாய்மார்கள் நல்லா கூர்ந்து கேட்கணும். 5 வருஷத்துல மொத்த படுகொலைகள் எவ்வளவுங்கம்மா, எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க தமிழகத்துல? 8008 பேருங்கம்மா. 8008 பேர் தமிழக மண்ணிலே 5 ஆண்டுகளை கொல்லப்பட்டிருக்கின்றார். எத்தனை குற்றச்சம்பவங்கள், குறிப்பாக கற்பழிப்பு சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 2080 3 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி, 65 வயது மூதாட்டி, கொங்கு பகுதியில ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய சாலை வீடுகள்ல பிரச்சனை. இதெல்லாம் யாருங்கம்மா உங்களுக்கு நீதி கொடுப்பாங்க? ஒரு காவல்துறையை கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மட்டும்தான் நீதியை கொடுக்க முடியும். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை கீ கொடுத்த பொம்மை போல மட்டும்தான் இருக்கிறார். இதே கரூருக்கு வந்து செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என்று சொன்னார். நேற்று கோயம்புத்தூருக்கு வந்து என்னுடைய முதன்மை தளபதி செந்தில் பாலாஜின்னு சொல்றாரு. எனக்கு கொடுக்கறத நீங்க அறிவாலயத்துல கரெக்டா கொடுத்தா அவங்க பேசுறதை கரெக்டா மாற்றி பேசுவாங்க என்பது கரூரை பொறுத்தவரை நாம் உறுதியாக பார்த்திருக்கின்றோம். இந்த முறை காவல்துறையை கட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய, காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு வேண்டும். அதற்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். அதில் நாம் தெல்ல தெளிவாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க. அமராவதி அணையினுடைய ஓரிநீர் பிரச்சனை, ஆட்சி முடியும் தருவாயில அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்ப எடப்பாடி என்று சொல்லும் பொழுது அந்த திட்டத்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் எதுவும் நடக்கல. அதை நாம செய்யணுங்கம்மா. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சி பகுதிக்கு தண்ணியை கொண்டு வரணும். நமக்கு ஒரு எம்எல்ஏ கிடைத்து அங்கே அண்ணன் கிடைக்கும் பொழுது அதையும் செய்து விடலாம். வாக்குறுதி எண் 32 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்குறுதி 32. இந்த இனாம் கோவில் நிலம் உங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பாக இங்க வெஞ்சமாங்கூடலூர், வேலாயுதம்பாளையத்துல எத்தனையோ அன்பு சொன்னாங்க. 1963 அன்னைக்கு பட்டா வாங்கி அன்னையிலிருந்து இருக்கிறாங்க. அதற்காக ஒரு மாநாடு போடுவதற்காக இன்றைக்கு காலையில சகோதரிகள்லாம் கரூர்ல போய் மக்கள்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது திமுக குண்டர்களை கடுமையாக தாக்கி எல்லாம் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க போய் பார்த்துட்டு கூட வந்தாங்க. செந்தில்நாதன் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியும் கூட தேர்தல் வாக்குறுதி 32 நாம் சொல்லி இருக்கின்றோம். வெஞ்சமாங்கூடூர்ல, வேலாயுதம்பாளையத்துல இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒரு குழு போட்டு கமிட்டி போட்டு அதையும் நாம் தீர்த்து வைக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதனால் நம்முடைய ஆட்சி, வருகின்ற ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி, ஏழை மக்களுக்கான ஆட்சி, தரம் உயர்த்துவதற்கான ஆட்சி. நீங்க மாணவ செல்வங்கள் இங்க இருக்கிறீங்க. முதலமைச்சர் வாய்க்கு வந்ததான் பேசுறாரு. கடந்த 3 நாட்களாக கனிமொழி அவங்க எடப்பாடி என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பத்தி தப்பா பேசினா மலர் வளையம் வைத்து விடுவோம். மலர் வளையம் யாருக்குமே வைப்போம். அதான் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு தரமற்ற ஒரு வார்த்தைகள் பேசுறாங்க பாரு. உதயநிதி ஸ்டாலினுடைய வயசு என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வயசு என்ன? உதயநிதி ஸ்டாலின் பேசக்கூடிய பேச்சை நீங்க கேளு, ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பேச்சை கேளு. தோற்று விடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு வாயில என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு இவர்களெல்லாம் சேர்ந்து அவதூறுகளை மட்டும் நம்முடைய தலைவர்கள் மீது வீசிக் கொண்டிருக்கிறார். ஆனா நாம் பேசுவது பொறுப்பாக, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நாம் என்ன பண்ண போறோம், எதற்காக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரவக்குறிச்சியில நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுங்க. இதே இடத்துல 3 சென்ட் நிலம் கொடுக்கறேன்னு சொல்லி 2019 ஏமாத்தி ஒருத்தர் ஜெயிச்சார். இங்கிருந்து எஸ்கேப் ஆகி கரூருக்கு போனார். கரூர் போனதுக்கு அப்புறம் 400 நாள் ஜெயிலில் இருந்தார். இன்னைக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள போந்திருக்கார். இந்த முறை கோயம்புத்தூர்ல நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்றேங்கம்மா, நிச்சயமாக செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்வை கோயம்புத்தூர்ல இருந்து முடித்துதான் அந்த மக்கள் வெளியே அனுப்ப போறாங்க. எந்த மாற்று கருத்து இல்லை. அது கரூருக்கும் ஒரு விமோசனம், கோயம்புத்தூருக்கும் ஒரு விமோசனம். இது போன்ற விஷ கிருமிகள் இன்னைக்கு கரூர்ல யோசிச்சு பாருங்க. ஒரு ஜனநாயகம் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வேட்பாளராக நிக்கிறாங்க, நமக்கு தெரியும். ஆனா எதிர்த்தரப்புல யாரு வேட்பாளராக நிக்கிறாங்கன்னா பேருக்கு ஒருத்தர் நிக்கிறார். ஆனா செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் போய் அவரு பேர்ல ஆன்லைன்ல அவரே வேட்பாளராக, மாற்று வேட்பாளராக டிக்ளேர் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜியோடு கரூரை சார்ந்த 18 பேர்த்த கூட்டிட்டு வந்து சுயேட்சை வேட்பாளராக போட்டி போட வைக்கிறார். 18 பேர் சுயேட்சை வேட்பாளர். ஏன்னா 18 பேருக்கு பூத் ஏஜென்ட் கிடைப்பாங்க, பூத்துல பிரச்சனை பண்ணலாம். இதையெல்லாம் கூட நீங்கள் பொதுமக்கள் நீங்க விடக்கூடாது. ஜனநாயகத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு இதே ஜனநாயகத்துல உங்கள் குழந்தைகள் வளரும், இதே ஜனநாயகத்துல நீங்க ஓட்டு போடணும். அதனால இந்த விஷ கிருமிகள் நமக்கு வேண்டாம். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கிருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இது ஜாதி மதம் பார்க்கக்கூடிய தேர்தல் இல்லைங்க. நம்ம எல்லோரும் தமிழர்களாக இந்த தேர்தலை பார்க்கணும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிறது இல்லைங்க. இது கோபாலபுர கொத்தடிமைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் ஒண்ணுமே கோபாலபுரத்தினுடைய கொத்தடிமைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆட்சியிலே 5 ஆண்டு காலமாக பணத்தை கொட்டி குவித்தவர்களுக்கு நடக்கக்கூடிய தேர்தல். இத்தனை காலமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் 8008 பேர் படுகொலை, 2080 பேர் கற்பழிப்பு, 39,000 குழந்தைகளுக்கு இங்கே பிரச்சனை போக்சோ சட்டத்தில், அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். ஆனால் நீங்கள் எல்லோரும் இந்த முறை எந்தவித குழப்பமும் இல்லாம சாதி மதம் எதுவும் பார்க்காது. பள்ளவட்டியில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இருந்து எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது அதற்கான தேர்தல் இல்லை. இது அரவக்குறிச்சியை முன்னேற்றுவதற்கான தேர்தல். இதை சாதி மத இனம் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அரவக்குறிச்சியுடைய முன்னேற்றம், உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்க பாருங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நிக்கிறீங்க. இளைஞர்கள் சொல்றாங்க, அண்ணே ஒரே குழப்பமா இருக்குதுன்னு, புதுசா எல்லாம் சில பேர் வந்திருக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, ஓட்டு போட்டுட்டுமா. அருமை சொந்தங்களே, இது பிங்கி பாங்கி தேர்தல் கிடையாது. இது திமுக வேண்டாம், வெளியே போயிட்டோம். என்டிஏ வேண்டும், அண்ணன் எடப்பாடி வேணும். 2 தான் நீங்க யோசிக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு மட்டுமே மத்திய அரசு உங்களுக்கு கொடுத்த ஸ்காலர்ஷிப், இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு 1299 கோடி ரூபாய் மத்திய அரசு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மட்டுமே கொடுத்திருக்கும். எங்கேயும் வந்து நம்ம பெருமை பீத்தவில்லை. அது உங்கள் பணம் உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா 1000 ரூபாய் மாசம் கொடுக்கிற ஸ்டாலின் அவங்க கத்தி ஒரு தொண்டத்தனையே வத்தி போச்சு. சேகர்னா கல்லூரி மாணவர்களுக்கு 1000 கொடுக்கிறோம், கல்லூரி மாணவர்களுக்கு 1000 கொடுக்கிறோம். நாம் 1299 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் போன ஆண்டு மட்டுமே தமிழகத்தினுடைய கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். எங்கேயும் நாம் பேச இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு 1,31,00,000 பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். வீட்டுல இருந்தாங்க கொடுத்தீங்க, அரசுடைய கஜானா பணத்தை எடுத்து கொடுத்தீங்க. அதுவும் 28 மாசத்துக்கு கொடுக்கல, 28,000 கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதியில ஒரு மாதம் என்று சொல்லிவிட்டு 28 மாதம் கொடுக்காம 29வது மாசத்துல கொடுத்தீங்க. அப்ப என்ன பெருமை கிடைக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு? அருமை சொந்தங்களே, மறுபடியும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். அரவக்குறிச்சியினுடைய வளர்ச்சி அது உங்களுடைய கையில ஒரு விரல் புரட்சியில் இருக்கு. மறந்து விடாதீர்கள். இந்த தொகுதியில, அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில நாம் எல்லோரும் தேர்தல் நாள் அன்று 23 ஏப்ரல் நாம் எல்லோரும் கட்டளைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு நாம் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்கணும். ஒரு எளிமையான மனிதர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களை வெற்றி பெற செய்து, அவர் இந்த பகுதியை சார்ந்தவர், அத்திப்பாளையம் பரமத்தி இந்த பகுதியை சார்ந்தவர். கடந்த முறை தேர்தலில் மிக கடுமையாக கூட்டணி எல்லாம் பார்க்காம நமக்காக கண் துஞ்சாமல் வேலை பார்த்தவர். இந்த முறை நாம் அவருக்காக கண் துஞ்சாமல் வேலை பார்த்து அவர் வெற்றி பெற்று விட்டார் என்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது அரவக்குறிச்சி முன்னேறி விட்டது என்கின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் வரும். அதனால இந்த மாலை நேரத்தில் மிக பொறுமையாக வந்து இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அற்புதமான நம்முடைய தொண்டர்களுக்கு, அன்பு சொந்தங்களுக்கு, கடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, இன்னைக்கு நாம் எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக இங்கு வந்திருக்கின்றோம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆற்றல் மிகுந்த நம்முடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லோருமே இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இந்த தேர்தலில் தெளிவாக இருக்கின்றோம்.
திமுகவை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் அடுத்து நம்முடைய வேலை. அது எல்லோருக்கும் மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்லி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி அண்ணனுடைய தலைமையை ஏற்று மிகச் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் தங்கவேலன் அவர்கள் நன்றி தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரஸ் வாலிகிட்ட காமராஜர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் திருமூர்த்தி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனுடைய கட்சி அண்ணன் மாரியப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து, இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நமது கொங்கு முன்னேற்ற கழகம் ரமேஷ் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலராக இங்கே முன்னிருக்கையில மிக அமைதியாக எளிய தொண்டராக நின்று கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலைவர்கள் மார்க்கேந்திரன் அவர்கள், கமலக்கண்ணன் அவர்கள், கலையரசன் அவர்கள், ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், ஆனந்தராஜன் என்ற சேகரன் அவர்கள், ஆர் சதாசிவம் அவர்கள், இளமதி சகோதரர் அவர்கள், அரவிந்த் அவர்கள், ரேணுகா மோகன்ராஜ் அவர்கள், எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பார்ந்த தலைவர்கள் நன்றி தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய தங்கவேல் அண்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்து, அதே போல இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அரவக்குறிச்சி சட்டமன்றத்துடைய அமைப்பாளர் உமாதேவி அவர்கள், இளங்கோ அவர்கள், கரூர் மாவட்டத்தில் போய் செல்வராஜ் அவர்கள், சக்திவேல் முருகன் அவர்கள், தங்கவேல் அவர்கள், செல்வி அக்கா அவர்கள், அரவக்குறிச்சி மேற்கு மண்டல தலைவர் ஜகோர் அவர்கள், கிழக்கு மண்டல தலைவர் ரஞ்சித் அவர்கள், கரூர் மாவட்ட விருந்தோம்பல் பிரிவு தலைவர் பாலா அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், இங்கு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், புரட்சி பாரதம் கட்சி, தமிழ்நாடு முத்தரையர் சங்கம், புதிய நீதி கட்சி, தமிழ்நாடு பார்வர்ட் பிளாக், தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு மற்றும் மருத மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, எல்லா நம்முடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அன்போடு உங்களிடம் வாக்குகளை கேட்டு, உரிமையோடு உங்களிடம் வாக்குகளை கேட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு அற்புதமான வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் எல்லாம் வாய்ப்பளித்து அவரை வெற்றி பெற செய்து, கரூர் மாவட்டத்தில் மறுபடியும் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு ஒரு முக்கிய பொறுப்பில் கரூர் மாவட்டத்தில் அமரும் பொழுதுதான் கரூர் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தொடங்கும். அதற்கு நாங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்போடு அண்ணனோடு இருப்போம். மத்திய அரசு ஒத்துழைப்போடு இருக்கும். டெக்ஸ்டைல் இருந்து எல்லா துறைக்கும் நிறைய செய்யணும். அதற்கு அண்ணன் அவர்கள் வெற்றி பெற்று பெரிய பொறுப்பில் கரூரில் அமர வேண்டும் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.